அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிவே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த டிஎன்பி எக்ஸ்போ பற்றின வீடியோ தான் இது. ஸோ அந்த எக்ஸ்போ போகணும்னு நினச்சி பட் போக முடியாமல் போயிருந்தா டோன்ட் வரி கைஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நான் அந்த எக்ஸ்போவில் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்போவில் என்னெல்லாம் ஹைலைட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கவுனி ஐஸ்கிரீம்ல இருந்து தானா சமைக்கிற ரோபோ ஷெஃப் வரைக்கும் நிறைய புது விஷயத்த பார்த்தேன். ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த எக்ஸ்போக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகலாம், இல்லை நீங்கள் ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணிக்கலாம். போயிட்டு இங்கே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே அவைலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்போவில் வந்து நெட்வொர்க் இஷ்யூனால வந்து யாருக்குமே வந்து கியூஆர் கோடு வந்து பிரிண்ட் ஆகலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குமே வந்து பிளாங்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளே போய் தான் வந்து கியூஆர் கோடு வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனாலே வந்து நிறைய பேர் க்யூவில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. பர இசையில தொடங்கின இந்த ஈவெண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குட் வைப்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்போ மொத்தமாக 2 நாள் நடந்துச்சு. 25th and 26th of Jan, சாட்டர்டே சண்டே 2 ஹால் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஹால் நம்பர் 1 and 2. ஸ்டால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ரோ அப்படின்றவங்க, இவங்க வந்து ஒரு மீடியேட்டர், அதாவது ஃபார்மர்ஸையும் பையர்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியேட்டர். ஸோ இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு ஃபார்மராக நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். பட் இவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஒரு 500 அந்த மாதிரி சார்ஜஸ் பே பண்ணால் போதும். ஸோ இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுக்கிறது இல்லை, லைக் பெரிஷபிள், தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி எல்லாமே எடுக்கிறது இல்லை. இவங்களுக்குன்னு சில ஸ்பெசிஃபைடு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை மட்டும்தான் இவங்க இப்போதைக்கு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பேம்பூவில் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் ஸ்பீக்கர் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் A to Z எல்லாமே பேம்பூ தான் இங்கே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பனானா ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லணும். ஒரு வாழை மரத்தை முழுசாக ப்ராடக்டாக மாற்றிருந்தாங்க. இது வந்து பனானா சாக்லேட், வாழைப்பழத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இதில் ஆட் பண்ணாமல் நம்ம நார்மலாக கிடைக்கிற சாக்லேட்ஸை விட இது நல்லாவே டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்குமே நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். நானுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நம்ம சாக்லேட்ஸை விடவும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து கிட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. இவங்க சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் A to Z பிக்கல்ல இருந்து எல்லாமே, ஒரு வாழை மரத்தை முழுசா நம்ம வந்து ப்ராடக்டாக மாற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்கள பனானா ட்ரீயோட எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டையுமே வந்து ப்ராடக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாமே ஆர்கானிக். ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாம்சங் இன்ஜினியரிங் தான். ஸோ இவங்க கிட்ட நம்ம நாப்கின்ஸை ப்ரொடக்ஷன் பண்ற மிஷினரிஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டால்ல ஆக்சுவலி நாப்கின்ஸோட ஸ்டால்ஸ் நிறைய பார்த்தேன், ஆனால் வந்து அதோட மேக்கிங் மிஷினரிஸ்ன்னு பார்த்தா இந்த ஒரு ஸ்டால் தான் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. இந்த மிஷினரிஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு காட்டல, பட் மிஷினரிஸை வியூ ஷோ பண்ண ஒரே ஸ்டால் இது மட்டும்தான். ரோபோ ஷெஃப் இவன் தாங்க அல்டி. இவன் வந்து நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஆனியன், டொமேட்டோ அந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி அந்த சாம்பரில் போட்டுட்டு நம்ம மசாலாஸ் எல்லாமே வந்து இன்னொரு தனி சாம்பரில் போட்டுடுறோம். இவன் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணியை வந்து செஞ்சு கொடுத்துருவான். அதாவது எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோ மாதிரி வந்து இவன் வந்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவான். இது வந்து ஹோட்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் மேபி யூஸ் பண்ணலாம். லைக் நிறைய குசின்ஸ் இருக்குது, நிறைய டிஷ்ஷஸும் இருக்குது. இவங்க ஒரு மோல்டு மேக்கிங் செக்டார் தான், டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. சிலிகான் அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியலையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இதுல சென்டர்ல இருக்குது சன், அந்த 3மே வந்து பிளானட்ஸ், வெளியில இருக்கிறது அவுட்டர் ரிங். ஸோ ஒரு கியரை 3 பேர் சேர்ந்து சுத்துறதுனால நம்மளுக்கு அதிகமான டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. அண்ட் நல்லா இருந்துச்சு அந்த கான்செப்டை, கேட்கவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க வெறும் மிஷினரிஸ் கொடுக்கறதுல அதுக்கான டிசைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த மெட்டலை யூஸ் பண்ணி, அதாவது அந்த கியர் யூஸ் பண்ணி உங்களால வந்து டென்சைல் செக்மே வந்து பண்ணிக்க முடியும்.
இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஒரு அப்ரிசியேஷனும் கொடுத்துருந்தாங்க. இங்க கிளேல பண்ண எல்லா திங்ஸுமே வச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்ததா நம்ம வந்திருக்கிறது ஒரு ஜூஸ் கடை தான். இந்த ஜூஸ் நேம் வந்து சுருள் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரலுனா ஜூஸ். ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் டேப்லெட்ஸாவோ பவுடர் ஃபார்ம்லயோ ஜூஸாவோ கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் பிளான்ஸாவுமே வந்து இன்ஸ்டால வலம் வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் பிங்க் கலர்ல இருக்குது ரோஸ் மில்க், அதை கண்டுக்காதீங்க. இந்த ஜூஸ்ல வந்து லெமன், சப்ஜா சீட்ஸ், ஜிஞ்சர் இது 3 இருந்துச்சு. அண்ட் நானும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் அதை வந்து குடிச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து பர்சனலாக ஒரு க்ரீன் ஃப்ளேவர் இருந்துச்சு. மற்றபடி அந்த லெமன் அதெல்லாமே காம்பன்சேட் பண்ணுறதுனால ஓகே ஃபைன், குட் ஒன்லி. ஹேண்ட்லூம் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறமா இன் பிட்வீனில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நிறைய டீ ஸ்டால்ஸ், ஸ்நாக்ஸ், ப்ரௌனி அந்த மாதிரி இதில் நம்மளை ரெஃப்ரெஷிங் பண்ணுறதுக்காக இருந்துச்சு. அண்ட் புக் ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் இது ஒன்று தான் நான் பார்த்தேன். லீடர்ஸ் ரிலேட்டடாக நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அண்ட் அடல்ட்டுக்கான புக்ஸ் தான், கிட்ஸுக்கு அந்த மாதிரி இதில் நான் பார்க்கல. அவங்களோடது. அண்ட் இது வந்து கோகோ பெட்டு, நம்ம சாயிலுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறது. செடியில வந்து கார்டன், டெரஸ் கார்டனிங் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். கோகோபெட் பிளாக் இது வந்து தர்மபுரியில இருக்கு. இந்த 3D பிரிண்டிங் மிஷின் காஸ்ட் வந்து 40K அரௌண்ட் சொன்னாங்க. நிறைய டாய்ஸ் அண்ட் போர்ட்டபிள் ஃபோன் கேஸு அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நான் இன்ஸ்டால பார்த்த ஒரு விஷயத்த நேர்லையும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி டாய்ஸ் பண்ண ஒரு ஸ்டால் வந்து நான் பார்த்தேன். இந்த மிஷின் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எதனால அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல், அதாவது இவங்க வந்து பயோ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. எல்லா டாய்ஸுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. தமிழ்நாடு ரைஸ் இது எஸ்பெஷலி விமென்ஸ்க்கானது. விமனா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா விதமான கைட்லைன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கான கான்டாக்ட்ஸுமே வந்து இவங்க கொடுப்பாங்க. ஹால் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹால் 2க்குள்ள தான் போறோம். இந்த எக்ஸிபிஷன்ல 38 நரிக்குறோயின மக்கள் கலந்துட்டாங்க. வளர்க்குறியின மக்கள்ல 2023 சேர்ந்தோம். 2025ல இந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம் வந்து. ஹால் 2ல வந்து கேக்டர்ஸ் எல்லாமே வந்து டேபிள் டாப் பிளான்ஸ் அஃபோர்டபுளாக இருந்துச்சு, வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் இவங்க கிட்ட நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த பர்ஃப்யூம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இல்லாமல் ஆர்கானிக் லிப்ஸ்டிக், சோப்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருந்துச்சு. தென் இப்போ நம்ம வந்து க்ரீன் லீவ்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு நர்சரி, A to Z எல்லாமே பிளான்ஸ், கார்டனுக்கு ரிலேட்டடானது. அண்ட் லக்கி பேம்பு, அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேக்டஸ், சக்குலன்ஸ் அதுவுமே இங்கே இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் நான் எதுவும் கேட்கல எனக்கு, பட் ஒரு கம்ப்ளீட் நர்சரி செட்டப் தான் இது உங்களுக்கு. இந்த ஐயப்பன் சிலை வந்து நேரில் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமா பண்ணியிருந்தாங்க. மைன்யூட்டா சின்ன சின்ன விஷயம் எல்லாமே. இது இல்லாம உட்டன்ல பண்ண சாமி சிலையுமே இருந்துச்சு. எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஃபைனலி நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த எக்ஸ்போ மூலமா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நிறைய விஷயங்களை நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த எக்ஸ்போல இது இல்லாம நிறைய ட்ரெஸ் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. நம்மளோட பாரம்பரிய அரிசி, கருப்பு கவுனி அரிசி அண்ட் ஆர்கானிக்கா இருக்கிற மேகி, அதாவது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாம இருக்கிறது, இது இல்லாம நம்ம வாசல தொங்க விடுற தோரணங்கள், கையில பின்ன கூடை, இது மட்டும் இல்லாம நம்மள லைவா வரைஞ்சு கொடுக்குறவங்க அண்ட் பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி பேங்க் செக்டார்ஸ். ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளோட பிராண்டுக்கான A to Z நீங்க சோஷியல் மீடியால என்ன போடணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களை கைட் பண்ணக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோல உங்களை நான் பார்த்தேன், அவங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. என்கிட்ட இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நான் உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஐடியா இல்ல, எனக்கு கைட் பண்ண வேணும் அப்படின்னா லைக் இந்த TN ரைஸ், ஒரு விமனா இருக்கீங்க அப்படின்னா இந்த TN ரைஸ் அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பைக் ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்கும் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இல்லை ஏதோ பண்ணியிருக்கா நல்லா தான் இருக்கு அப்படின்னு தோணாலும் அந்த தம்ஸ் அப் சிம்பிளை கண்டிப்பா கொடுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.